இருப்பாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? நீ சயன் இல்லையே. நீ யாரு? யாரு நான் கேட்டேன். இப்ப தெரியுதா நான் யாருன்னு? நான் தான் சாம்பா. இப்பதான் தெரியுது. சரி, என்ன வேணும்? ஒரு மரியாதைக்கு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன். இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம வந்து தாக்குறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் நான் போய் சேர்ந்திருப்பேன். நான் குறி சரியா வைக்கலன்னு கவலைப்படுறேன். இவன் ஒருத்தன். அவ்வளவு தைரியமா உனக்கு? சரி விடு, நான் சொல்றத கவனமாக்கள். இடத்துக்கு வர விருந்தாளியை இப்படியா கவனிப்பேன்? விருந்தாளிய வரதுக்கு நான் முதல்ல உன்னை கூப்பிட்டு என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஆனா அவரு பாக்குறதுக்கு லார்ட் பியரஸ் மாதிரி இருக்கார்ல? ஆமா, லார்ட் பியரஸ் பார்க்க வினோதமா இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஹலோ, நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பாக்குறதுக்கு பெருத்து போன பியரஸ் மாதிரி இருக்கீங்க. உங்கள யார் பலசாலி? நீங்களா பியரஸா? இங்க பாருங்க மனிதர்களே, இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையா கேட்க கூடாது. அவங்க உடம்பு பார்த்தாலே உங்களுக்கு பதில் தெரியுமே. சுமாரு ஏமாறுங்க வாங்குற. பாவம் நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. அப்படின்னா உன் பிரபஞ்சத்துல பூமி வாசிங்கன்னு யாருமே இல்ல, அப்படிதானே? அப்புறம் எப்படி உனக்கு இந்த மாதிரி சுவையான உணவுகளை கொடுப்பாங்க? சரி, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஒண்ணு சொல்றேன். எங்க பூமியில கூட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவளையே வெஜிடாவே இந்த பூமியை ஒரேடியா ஒழிச்சிருவான்னு சொல்லிருக்கேன். நான் எப்ப சொன்ன, நீ எப்ப சொல்லி காட்டியா? வெஜிடா, நான் என்ன கம்பி கட்டுற கதையா சொன்னேன்? நீ சொன்னது தானே சொன்னேன். நாம இந்த பூமியில இருக்க டிராகன் பால்ஸ தேடி கண்டுபிடிச்சு ஷென்ரான கூப்பிட்டு அது எங்க இருக்குன்னு கேட்டுருவோம் அவர்கிட்ட. இது கூட நல்ல யோசனை, அற்புதமான யோசனை. ஆமா ஆமா, நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவ்வளவு நாளா உன் தலையில களிமண் தான் இருக்குன்னு நினைச்சா ஆனா கொஞ்சம் மூளையும் இருக்கு. நீங்க இப்படி கன்னத்துல அற வாங்குறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மயிலாட். நீங்களா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பெல்லாம் நீங்க பூமிக்கு அடிக்கடி வந்துட்டு போறீங்க போல. அதுல யாரு கண்ணு வச்சாங்கன்னு தெரியலையே. இப்போ இந்த 6வது 7வது பிரபஞ்சத்துக்கு இது ஆபத்தா இருக்கு. சரி, அதை விடுங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய ஒரு சின்ன உதவி எனக்கு தேவைப்படுது. அதனாலதான் வழக்கம் போல கூப்பிடுற மாதிரி உங்களை வர சொல்லியிருக்கேன். இப்ப கேளு. ஓகே, 6வது பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்க எங்களுக்காக கண்டுபிடிச்சு சொல்லணும் ஷெல்ரான். அதான் கடைசியா இருக்கிற சூப்பர் டிராகன் பால். தெரியுமா? என்ன முடியாதா? பறந்தது எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல எங்கேயோ மிதந்துட்டு இருக்கிறத குறிப்பா எங்க இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. அதோட அது வேற பிரபஞ்சத்துல இருக்குன்னு வேற சொல்லிங்க. அப்பதான் இந்த பூமியை சேர்ந்த டிராகன் பால்ஸ்க்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு புரியுது. இது கேட்க மனசு கஷ்டமா இருக்குல்ல? அப்போ அது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதா? சரி, நான் அந்த ரேடாரை ரெடி பண்ண பாக்குறேன். சயின்ஸால டிராகனை தோக்கடிக்க முடியுமான்னு பாக்குறேன். நீ எதுக்கும் உதவாத ஒரு பள்ளி தானே? மன்னிச்சிருக்க பேரஸ். வேற சொல்லுங்க, நான் பாக்குறேன். தேவையில்லை, கிளம்பு. இதுதான் என்னுடைய விருப்பம். ஓஹோ.